கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது விஜயை நோக்கி செருப்புகள் வீசப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பிரத்யேக காட்சிகள் தற்போது தந்தி டிவிக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது நம்முடன் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரிஹரன். தற்போது அந்த காட்சிகள் நமக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த செருப்பு வீசக்கூடிய நபர் செருப்பை வீசிய பிறகு விஜயை நோக்கி சைகை செய்யக்கூடிய காட்சிகள் கூட நம்ம இதில் பார்க்க முடிகிறது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது ஒரு விசாரணையில தான் முழுமையான ஒரு கோணம் அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு பரந்துபட்ட இடத்துல இது நடந்து அப்படிங்கும்போது நிறைய கோணங்கள், நிறைய காட்சிகள் நிச்சயமா ஒளிப்பதிவு கருவிகள் பதிவு செஞ்சிருப்போம். இதெல்லாம் இந்த ஆணையமும் கூட விரிவாக அலசும். செருப்பு வீசப்பட்டதாக பேசப்பட்டது. இப்ப நம்ம அந்த காட்சிகளை பார்க்கிறோம். செருப்பு மட்டும் அல்லாம இந்த தேங்காய்களை கூட வீசக்கூடிய காட்சிகள் இப்ப வெளியாயிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க சொன்னது போல சைகை காட்டுறாங்க, உதவி கோரலாம், இல்ல இதுக்கான காரணங்கள், கோணங்கள் இதெல்லாம் ஒரு முழுமையான ஒரு விசாரணையில தான் தெரிய வரும். இந்த ஒரு கோணத்துல பார்க்கும்போது அந்த ஒரு இளைஞர் செருப்பு வீசத்தை தருகிறது, சைகை காட்டுவது தருகிறது. அது போல தேங்காய்களை கூட எடுத்து வீசக்கூடிய காட்சிகள். அங்கு ஒரு தழுமொழி ஏற்பட்டது. பல பேர் தண்ணீர் பாட்டிலுக்காக இயங்கினார்கள். ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செஞ்சிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்ல இதுல வேற ஏதாவது எலிமெண்ட்ஸ் புகுந்திருக்கிறாங்களா? இதையெல்லாம் ஒரு விசாரணையில, காவல்துறை விசாரணையில இந்த ஆணையம் இட் வில் லுக் இன்டு இட். சோ இது எப்படி பார்த்தாலும் இந்த காட்சிகள், இந்த கோணங்கள் பரபரப்பை கூட்டுது, இந்த விவகாரத்துடைய ஆழங்களை கூட்டுது. இந்த காட்சிகளை நம்ம பார்ப்பது, அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. காவல்துறை கூட அங்க மீட்கிறதுக்கான உதவிகளை செய்யறாங்க. அதை தாண்டி அதுல செருப்பு வீசப்படுவதும் அது விஜய் இருக்கக்கூடிய திசை நோக்கி செருப்பு மற்றும் தேங்காய்கள் வீசத்தை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு ஆணையத்துடைய விசாரணையில பார்க்கப்படும். காவல்துறையும் கூட பார்க்கப்படும். யார் இவர்கள், என்ன நோக்கம், இல்ல அவர்கள்ட்ட பேசி அவங்க உதவி கோரினாங்களா, இல்ல எதனால இந்த செயலை செஞ்சாங்க, இது கவன ஈர்ப்பா, இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் கொண்ட செயலா என்பதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். இந்த காட்சி நமக்கு உணர்த்துவது சில என்றாலும் கூட இது தாண்டிய கோணங்கள், இது பற்றிய விரிவான ஆய்வு நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரலையில சில காட்சிகளை பார்த்தோம். பார்க்காத கோணங்கள் இருந்திருக்கலாம், வேறு சில கருவிகள் பதிவாக இருக்கலாம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காட்சி என்பது இந்த வீடியோல விஜய் ஒரு பக்கம் இருக்க கையில கிடைத்த பொருட்கள், உதாரணத்துக்கு செருப்பு மற்றும் தேங்காய்களை விஜய் இருக்கக்கூடிய திசை நோக்கி வீசக்கூடிய காட்சிகள். இது இதனது நோக்கம், இதனது காரணம், இவையெல்லாம் நம்ம விரிவா விசாரணையில இன்னும் தெளிவா பெற வேண்டிய விஷயங்களா இருக்கு.